கேட்டால் ஊரே நாரி போய் கிடக்கு. நீ யாரை வந்து பேசிகிட்டு இருக்க? ஊர் நாரி ஊர் சிரிச்ச நாதாரி நீ. என்னையை பற்றி நீ பேசுகிறேன்னு போட்டு கொடுக்க. கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீடியோ போடுதுன்னு மட்டும் நீ நினைக்காத. உனக்கு பயந்து போய் நான் கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணலை. சரியா? ஒன்றை மாதிரி நாதாரி கமாண்டு பண்ணக்கூடாதுன்னு நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஏன் கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்னா, நீ 2023 போட்ட வீடியோவில் இருந்து 2026 வரைக்கும் அது வரைக்கும் நீ போய் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என் புருஷனுக்கு நீ அனுப்பி வச்சுருக்க. நீ யோக்கியமோ? நீ ஒழுங்கோ? என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டை வரணும்னு நீ நினச்சிருக்க. அப்படி தானே? ஒன்றைய மாதிரி நீ நினச்சிக்கிட்டியோ? எப்படி? நான் என் புருஷன் கூட 35 வருஷம் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். சரியா? 35 வருஷம் குடும்பம் நடத்துதா அவருக்கு என்னையை பற்றி நான் எப்படி நல்ல ஒழுக்கமானவளா என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியும். நீ அத்தனையும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்து என் புருஷனுக்கு நீ காட்டணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு அவருக்கு தெரியும். ஒன்றை மாதிரிக்கு லாட்சியில் போய் இருந்துக்கிட்டு ஒழுக்கச்சழுக்கம் இல்லாமல் ஊரான் தாலியாத்துக்கிட்டு நீ ஒரு லாட்சியில் போய் இருந்த தூமை நீ என்னுடைய நடவடிக்கை என் புருஷங்கிட்ட நீ போட்டு காட்டுற என்ன? மரியாதையை கெட்டு போகும். மரியாதை கெட்டு போயிடும். ஒழுங்காக நீ இருக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னைய சந்திச்சிருக்க நான் வச்சிருவேன். நீ என்னைய சந்திச்சிருக்க வைக்கலான்னு அலையுதியோ? ஏன் நாங்கள் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்குது உனக்கு பிடிக்கலையோ? என்ன நினச்சிக்கிட்டு அலையுதீங்கன்னு எனக்கு தெரியல. ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஒழுங்காக இருந்துக்கோங்க சொல்லி போட்டேன். நான் வேண்டான்னு நீங்கள் ஒதுங்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒதுங்கிடணும். அதை விட்டு போட்டு என் புருஷங்கிட்ட என்னையை பற்றி இல்லாதது பொல்லாத இழுத்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நாக்கை இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். அப்படியா முண்டைகளா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? பலவற்றைகளா? ஊர் மேஞ்ச தூமவுலாம் என்னையை பற்றி தப்பாக பேசுதுன்னு ஏன் ஒழுக்கச்சழக்கம் எப்படின்னு எனக்கு தெரியும். என்னுடைய இதை நீங்கள் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனால் அங்கே எப்படி நடக்கோ அந்த மாதிரிக்கு நான் வீடியோ போடலை. சரியா? நான் ஒழுக்க சழுக்கமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னை யாரும் குறை சொல்ல முடியாது. நான் பிறந்தம்பரு சிட்டியில் அங்கேயும் என்னை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னை கெட்டி கொடுத்த கிராமத்துலேயும் என்னை யாரும் சொல்ல முடியாது. 1-2 பேர் தப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீ என்னை சீண்டாத. சீண்டி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நீ தாங்க மாட்ட. உனக்கு நான் போடுத வீடியோ உனக்கு அவமானமாக இருந்ததுனால் நீ 4 முளை கயிறை வாங்கி நாண்டுக்கிட்டு நின்று சாவு. சரியா? இங்கே என் புருஷங்கிட்ட நீ பற்ற வைக்கிற வேலையை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், பிறகு ஒன்றையும் நான் சந்திச்சிருக்க வச்சுருவேன். மரியாதை கெட்டு போகும்.